வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம புதினா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 500 ml அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அதில் 15 புதினா இலைகளை தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு 7 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அந்த பாத்திரத்தை மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டி ஒரு கப்புக்கு மாற்றிக்கணும். 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேன் ஆப்ஷனல். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கிறேன். உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்றாப்புல நீங்கள் நாட்டு சர்க்கரை அளவை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த புதினா டீ இளஞ்சூடாக இருக்கும்போது குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கும். அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்மளோட புதினா டீ தயாராகிட்டு. நீங்களும் இதே மாதிரி புதினா டீயை உங்கள் வீட்டில் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.